பட்டியலின இளைஞரின் தலையை சிதைத்து துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற கும்பல். பெற்றோர் கண்ணெதிரில் அரங்கேறிய பயங்கரம். 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ந்த போலீஸ். தலையை சிதைத்து மிருகத்தனமாக வெட்டி கொல்லும் அளவிற்கு அப்படி என்ன பகை? கொலையாளிகள் சிக்கினார்களா? கொடூர கொலையின் பின்னணி என்ன? நடுராத்திரி 2 மணி இருக்கும். அம்மா அப்பா மகன்னு வீட்டுல உள்ள எல்லாரும் நல்லா ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஓட்டு வீடுங்கிறதுனால வாசல்ல கதவு கிடையாது, வெறும் தார்பாயை மட்டும்தான் வச்சிருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு கும்பல் தார்பாய ஆக்ரோஷமா எட்டி உதைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள புகுந்திருக்கு. இருட்டா இருந்ததுனால யார் வந்திருக்கா, எதுக்கு வந்திருக்காங்கிறது எதுவுமே தெரியல. ஆனா கையில கத்தி கம்பியோட இருந்ததை பார்த்து வீட்டுல இருந்தவங்க எல்லாரும் பதறி போயிருக்காங்க. கண்ணமைக்கிற நேரத்துக்குள்ள அந்த கும்பல் வீட்டுல இருந்த சாக்ஷம் தத்தேங்கிற இளைஞரை சரமாரியா தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட அம்மாவோ அப்பாவோ நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பையனை இப்படி போட்டு அடிக்கிறாங்களேன்னு துடிச்சு போய் தடுக்க பார்த்திருக்காங்க. ஆனா அந்த கும்பல் வயசான தம்பதியை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு தத்தேவ சரமாரியா அடிச்சதோட மட்டும் இல்லாம துப்பாக்கியால சுட்டு கற்களால தலைய சிதைச்சி தாக்குனதுல அவரோட மூளை சிதைஞ்சிருக்கு. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் ஓடி வந்திருக்காங்க. ஆனா அந்த காட்டுமிராண்டி கும்பல் யார்கிட்டையும் சிக்காம அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சு கொலை செஞ்சவங்க யாரு, இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. கொலை நடந்த இடத்தை சுத்தி இருக்கிற கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள்ல பதிவான காட்சிகளை ஆய்வு செஞ்சாங்க. அதை வச்சு பார்த்தப்ப நடுராத்திரி 1:30 மணி அளவுல 3 பேர் கொண்ட கும்பல் தத்தே வீடு இருக்கிற சந்தில போனது பதிவாகி இருந்துச்சு. அடுத்து அந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றின போலீஸ் தீவிர விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் பல திகிலான விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்துச்சு. மகாராஷ்டிர மாநிலம் நான்டேட் நகரத்தை சேர்ந்தவங்க 19 வயசான அஞ்சல். இவங்க வசிக்கிற கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர் தான் 20 வயசான சாக்ஷம் தத்தே. விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை டிராக்டர் மூலமா கிராமத்துக்கு கொண்டு போறது தான் அவரோட வேலை. அப்படித்தான் நான்டேட் நகரத்துக்கும் அடிக்கடி போயிருக்காரு. அப்ப அவருக்கும் அஞ்சலுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சாதாரணமா பேசி பழக ஆரம்பிச்சவங்க கொஞ்ச நாள்லயே காதலர்களா மாறி இருக்காங்க. சாக்ஷம் தத்தே பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர், அஞ்சல் மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால அவங்க காதலுக்கு 2 பேரோட வீட்டுல இருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. 2 பேரும் எவ்வளவோ போராடி பார்த்தாங்க. ஆனா 2 பேரோட பெற்றோரும் கடைசி வரைக்கும் இவங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டவே இல்லை. அஞ்சலோட அப்பாவுக்கு காதல்னாலே பிடிக்காது. அதுலயும் தன்னோட பொண்ணு பட்டியலினத்தை சேர்ந்த பையனை லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் கோவத்தோட உச்சிக்கே போயிருக்காரு. லவ் மேட்டர் தெரிஞ்சதுல இருந்தே தினமும் அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. வேற சாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேசாம நீ செத்தே போயிடலாம்னு கூட சொல்லி இருக்காரு. எவ்வளவு திட்டினா கூட, எவ்வளவு அடிச்சாலும் கூட, என்ன சொன்னாலும் நான் காதலிச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறதுல விடாப்பிடியா இருந்திருக்காங்க அஞ்சல். இதுக்கு நடுவுல 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க பிளான் போட்டிருக்கிறதா அஞ்சலோட அப்பாவுக்கு யாரோ சொல்லி இருக்காங்க. அதை கேட்டதும் ஆத்திரத்தோட உச்சிக்கே போன அஞ்சலோட அப்பா, இப்படியே போச்சுன்னா நம்மளோட கௌரவத்தை இவ குழி தோண்டி புதைச்சிருவான்னு பயந்து மகளை வெளியில விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு அவன் எங்க இருந்தாலும் வெட்டி சாய்க்காம விட மாட்டேன்னு கொந்தளிச்சிருக்காரு. அடுத்து தன்னோட 2 மகன்களோட சேர்ந்து சாக்ஷம் தத்தேவை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு சாக்ஷம் தத்தேவின் வீட்டுக்கு போன 3 பேரும் தூங்கிக்கிட்டு இருந்தவரை கொடூரமா கொலை செஞ்சுட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. கொலைய பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போனவங்க ஒன்னும் தெரியாத மாதிரி கமுக்கமா உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்துல அஞ்சலுக்கு போன் பண்ண சாக்ஷம் தத்தேயின் ஃப்ரெண்டு ஒருத்தர் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி இருக்காரு. காதலனை அப்பாவும் அண்ணன்களும் சேர்ந்து கொண்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் நிலக்குலைஞ்சு போன அஞ்சல் அவரோட வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க.
அப்ப அஞ்சலை போக விடாம ஒட்டுமொத்த குடும்பமும் தடுத்து நிறுத்தி இருக்கு. ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச அஞ்சல் காதலன் வீட்டுக்கு ஓடி போயிருக்காங்க. அங்க உயிருக்கு உயிரா காதலிச்ச சாக்ஷம் தத்தேவுக்கு இறுதிச் சடங்குகள் நடந்துட்டு இருக்கிறத பார்த்து அஞ்சல் கதறி அழுதது அங்கிருந்த மக்களை கண் கலங்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க பண்ண ஒரு விஷயம் சுத்தி நின்னுக்கிட்டு இருந்தவங்கள நெகிழ வச்சுச்சு. காதலன் சாக்ஷம் தத்தேவின் உடல்ல மஞ்சளை பூசி தன்னோட நெத்தியில குங்குமத்தை இட்டு காதலனின் உடலை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அஞ்சல், சாக்ஷம் உயிரிழந்தாலும் எங்கள் காதல் சாகல, கடைசியில எங்க காதல் தான் ஜெயிச்சிருக்கு, எங்களை பிரிக்க நினைச்ச என் அப்பாவும் அண்ணன்களும் தோத்து போயிட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமே நான் சாக்ஷம் தத்தேவனுடைய மனைவியாவும் இந்த வீட்டுக்கு மருமகளாவும் என் கடைசி மூச்சு வரை இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லி இருக்காங்க. அத்தோட என் காதலனை கொலை செஞ்ச என் அப்பாவுக்கும் அண்ணன்களுக்கும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம ஓய மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்காங்க அஞ்சல். அதுக்கப்புறம் அஞ்சல் கொடுத்த புகாரோட அடிப்படையில ஆணவ கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் சாக்ஷம் தத்தேவ கொலை செஞ்ச 3 பேரையும் கைது பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.